ஹலோ, வெல்கம் டு மிடில் பேச்சர் ஸ்குவாட். இன்றைக்கி ஒரு சூப்பரான மூவி ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். நம்ம உலக நாயகன் கமலஹாசனோட இந்தியன் 2 ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. சங்கர் டைரக்ஷனில் இந்தியன் 2 ஜூலை 12 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. அதோட ட்ரெய்லர் வந்திருக்கு. பார்த்துட்டு பேசலாம். ஓகே, வந்துருச்சு, பார்த்துடலாம். ஊராடா இது? படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்கே பேசுவோம். ஆனா அது சரி செய்யறதுக்கு ஒரு திரும்ப கூட கிள்ளி போடுறது இல்லை. ஜஸ்ட் வாக்கிங் டாக்ஸ். அதனால தான் கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்படி யாரா இருக்கா? இருந்தாரு சேனாதிபதி. இந்தியன் நேம் சேனாபதி. ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓ, செம்மையா இருக்கு விஷயம். போடே. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்லை, வர்மம். செம்ம ரிச்சா இருக்கு பார்க்க. இன்னும் இத்தனை லுக் இருக்கு. அவர் திரும்பி வரணும். வயசான குற்றத்துலேயே இத்தனை லுக் இருக்கு. ஒரு தப்பு செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். சூரியன். என் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பேசாம இவனை ஆன்டி இண்டியன் அறிவிச்சிடலாமா? சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. இது இரண்டாவது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில சூப்பரா இருக்கியா? செம்மையா இதுதான் எது பண்றாங்க. மியூசிக் தரம் பேக்ரவுண்ட்ல ஒளியவும் முடியாது. டாமஞ்சேரி ஆட்டம் ஆரம்பிச்சு. ஜூலை. ஓகே, வேற மாதிரி இருக்கு. செம செம சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்தது தான், அதோட சீக்குவல் தான். அதுலேயே 80 வயசு ஆன மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்ட்லேயே. இப்போ ரொம்ப ரொம்ப ஓல்டு லுக்கு, ஒரு 100 வயசு கிட்டே இருக்கும் போல். 100 வயசு தான் இருக்கணும். பார்க்கலாம் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்ட்டு. சூப்பர் கிராண்டியராக, பயங்கர கிராண்டியராக இருக்குது. சங்கரோட டச் ஃபுல்லாகவே இருக்குது போல். செம்மையாக பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ரொம்ப பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இப்போ விவேக் சாரும் மனோபாலாவும் இப்போ இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட டப்பிங்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மூவி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர் இறந்து போனாங்க. நிறையா பேர் இறந்துட்டாங்க. 2016 இந்த மூவி ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப டிலே தான். சூப்பராக வந்திருக்கு ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது. உண்மையாலுமே அனிருத் மியூசிக் எல்லாமே பக்கா செம்மையாக வந்திருக்கு. நிறையா லுக்கு இருக்கும். வயசான கட்டப்லேயே நிறைய லுக் காட்டியிருக்காங்க. அந்த சண்டை போடுறதுலாம் பயங்கரமாகவே இருக்குது பார்க்க. சட்டையெல்லாம் கழட்டிட்டு அந்த சீக்வன்ஸ்லாம் செம்மையாக நிறையா இருக்குது. இன்னொரு தடவை பார்க்கணும். ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லுங்கள். எனக்கு செம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா வந்திருக்குன்னு தோணுது. ஜூலை 12 பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. பாய்.